வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரிவர்மன் கரிகாலன். இந்த எபிசோட்ல நாம ஆதித்த கரிகாலனோட வெற்றியையும் வீழ்ச்சியும் பத்தி பேச போறோம். ராஜராஜ சோழனோட வரலாறுல நாம ஏன் ஆதித்த கரிகாலனை பத்தி பேசுறோம்? ஏன்னா கிபி 960 இருந்து 970 வரைக்கும் சோழ பேரரசோட அசைக்க முடியாத சக்தியா ஆதித்த கரிகாலன் உருவெடுத்து வந்தார். அதனால இவரை பத்தி பேசாம நாம ராஜராஜ சோழனோட வரலாறை முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. கிபி 945 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்த கரிகாலன் பிறந்தாரு. எக்ஸாக்ட் வருஷம் யாருக்குமே தெரியல. சுந்தர சோழரோட முதல் மகன் திருக்கோயிலூர்ல பிறக்கிறார். சிறு வயதுல இருந்தே இவரை ஒரு பெரும் வீரனா தான் வளர்த்தாங்க. இதற்கு காரணம் அவருக்கு இயற்கையாவே இருந்த போர்க்குணம். 948 தக்கோலம்ல நடந்த போர்ல சோழர்கள் தோற்ற பிறகு சோழ சாம்ராஜ்யம் ரொம்ப வலுவிழந்து காணப்பட்டதை பார்த்து பாண்டியர்கள் திரும்பவும் அவங்களோட ஆட்சியை சுதந்திரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தர சோழர் அரசனானதுக்கு அப்புறம் அவர் செய்த முதல் போர் பாண்டிய அரசன் வீரபாண்டியன் கூட போனது 15 வயசு கூட ஆகாத ஆதித்த கரிகாலன். இந்த போர்ல பாண்டியர்கள் தோற்கடிக்கப்பட்டு முதலாம் வீரபாண்டியன் காட்டுல ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த போர்ல இரண்டாம் பராந்தக சோழர் எவ்வளவு உக்கிரமா சண்டை போட்டார்னா அந்த சண்டையில ரத்த ஆறு ஓடுனதா வரலாற்று ஆவணங்கள்ல சொல்லப்படுது. இந்த போர்ல தான் முதல் தடவையா ஆதித்த கரிகாலனோட வீரத்தை உலகமே பாக்குது. எல்லா கல்வெட்டுகளிலும் இந்த போர்ல இரண்டாம் பராந்தக சோழரும் ஆதித்த கரிகாலனும் சேர்ந்து முதலாம் வீரபாண்டியனை வெற்றி பெற்றதா சொல்லப்படுகிறது. இந்த போர் நடந்தது 957 இருந்து 960 வருஷத்துக்குள்ள. கிபி 965க்கு அப்புறம் ஆதித்த கரிகாலனை பட்டத்து இளவரசராக்குறாரு சுந்தர சோழர். இந்த காலகட்டத்துல ஆதித்த கரிகாலன் தொண்டை மண்டலம் வர சோழர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. வடக்கு திசை சோழ மண்டலத்தோட நிகரற்ற சக்தியா உருவெடுக்கிறாரு. அதே சமயம் பாண்டியர்களோட சிற்றரசர்களோட சண்டை நடந்துட்டே இருக்கு. முதலாம் வீரபாண்டியனை தேடி ஆதித்த கரிகாலன் பாண்டிய தேசம் முழுவதும் சுற்றி வர்றாரு. கடைசியில அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவரை கொல்றாரு. இத கல்வெட்டுகள்ல வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரிவர்மன் கரிகாலன்னு சொல்றாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு சோழ தேசத்தின் முடிசூட அரசரா மக்களால பார்க்கப்படுகிறாரு ஆதித்த கரிகாலன். இது நடந்தது கிபி 969 இருந்து 970க்குள்ள. இந்த காலகட்டத்துல காஞ்சிபுரம்ல இருந்து சோழ தேசத்தோட வட பகுதிகளான தொண்டை மண்டலம், திருமுனைப்பாடி இந்த மாதிரி பகுதிகளை ஆட்சி செய்ததா கல்வெட்டுகள்ல சொல்லுது. கிபி 971 காஞ்சிபுரம்ல இவர் கட்டியிருந்த பொன் மாளிகையில இவர் மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. இதற்கு காரணம் அவர் வீரபாண்டியனை கொன்றதுன்னு சொல்லப்படுது. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.